லைஃப்பில் நம்ம நிறையா முடிவு எடுத்திருப்போம். சில நேரத்தில் கரெக்டான முடிவு எடுத்திருப்போம், சில நேரத்தில் தப்பான முடிவு எடுத்திருப்போம். ஆனால் ஒரு சிச்சுவேஷன் வரும், அப்போ நம்ம எடுக்க போகிற முடிவு தெளிவாக இருக்கும். அதுதான் அடுத்து உங்கள் லைஃபே தீர்மானிக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ நான் இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்க போகிறேன்? சரி, இன்னைக்கு போகிறோம், வேலைக்கு வரோம், நாளையிலேருந்து பிடிச்ச வேலையை செய்கிறோம். பிரின்ஸு, நீ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்பா இருக்கங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் வேலைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உனக்கு நல்லா தெரியும், நல்லாவும் புரியும். நமக்கு பிடிச்ச விஷயம் 1000 இருக்கலாங்க, ஆனால் அதையெல்லாம் நம்மளால தொழிலாக செய்ய முடியாது சாமி. நிறையா பார்த்துட்டேன், அதை செஞ்சு தோத்துட்டா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. கண்டவன்லாம் உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்பா உன்னை நம்பிதான்ப்பா இருக்கிற, எந்த சூழ்நிலையும் இந்த வேலையை விட்டுறா சாமி. சார் வாங்க பிரின்ஸ், சாப்பிட்டாச்சா? உடம்புலாம் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு சார். நான் உன்னை கேட்குறேன், தப்பா நினச்சிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு பைல்ஸ் இருக்கா? சார் பின் என்னையா ஃபைல்ஸுக்கும் பைல்ஸுக்குமாயா உனக்கு வித்தியாசம் தெரியாது? ஃபைல்ஸ்னு எழுத வேண்டிய இடத்துல பைல்ஸ்ன்னு டைப் பண்ணி வச்சிருக்க. கிளைண்ட் கிட்ட நான் போயிட்டு சார் 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 எங்க ஆளு தெரியாம ஃபைல்ஸுக்கு பைல்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டா நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? காரி மூஞ்சில துப்புவான். வேலை செய்ய பிடிக்கலன்னா வேலை செய்ய பிடிக்கலன்னு எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு உன் வேலையை சேர்த்து நான் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஃபைலு ஃபுல்லா ஏறாரு. என்னைக்கு தான் நீ ஒழுங்கா வேலை செய்ய போற? ஒரு நாளாச்சு என்கிட்ட திட்டு வாங்காம நீ வேலை செஞ்சிருக்கியா? இல்ல ஒரு நாளாச்சு எரர் இல்லாம ப்ரோக்ராம் போட்டிருக்கியா? மயிறு, வேலை செய்ய பிடிக்கலன்னா வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. ஏன் அவசரம் வாங்கிட்டு இருக்க? கண்ணுமணி இன்னைக்கு அது மாதிரி கிளம்பியா? போய் வேலையை ஒழுங்கா பாரு. ஏன்னா ஸ்டேபிளாக ஒரு முடிவெடுக்க தெரியாதா உனக்கு? மனசில் ஸ்டுடியோ வைக்கலாம், ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம், பெரிய ஆள் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் மைண்டில் எங்கள் ஸ்டுடியோ வச்சா லாஸ் ஆயிருமோ, அப்பா சொன்ன மாதிரி ஆயிருமோ, அவன் வந்து கேள்வி கேட்பானோ, இவன் வந்து கேள்வி கேட்பானோன்னு யோசிக்கிறேன். ஒன்று மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வேலையை செய், இல்லை மைண்ட் யோசிக்கிற மாதிரி கிடைச்ச வேலையை செய். ஏதோ ஒரு சொல்யூஷன் ஏறா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? பேசாம மனசு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிடலாம். இல்லை மைண்ட் யோசிக்கிற மாதிரி நமக்கு வாட்சது அவ்வளோதான், கிடைச்ச வேலையை பார்ப்போமா? இன்னும் எத்தனை நாள் இப்படியோ ஓட்டுறதுன்னு தெரியல.
ஒரு வேளை அந்த ஆட்டோவில் போட்டிருக்க மாதிரி மௌனமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமோ? குழப்பத்துலேருந்து வெளியே வந்துடலாமோ? கரெக்டான சொல்யூஷன் கிடைக்குமோ? சரி, ஓகே, ஒரு நாள் யார்ட்டையும் பேசாமல் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மௌனமாக இருந்து பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ப்ரோ, என்னாச்சு? ஆங்கிள் கரெக்டாக வைக்க முடியல ப்ரோ. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே ப்ரோ. ப்ரோ இது ஓகேவான்னு பாருங்க. சூப்பர் ப்ரோ. நீங்கள் ஃபோட்டோகிராஃபரா? ப்ரோ ஃபோட்டோகிராஃபராக தானே கேட்டேன், எதுவும் சொல்லாமல் போகிறீங்க? நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கூப்பிட்ற மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. சார் கூப்பிட்டீங்களா? அடடடடே சார், நீங்களா? நான் உங்களை கூப்பிட்டது நேத்து, அது பாஸ்ட். நீங்க வந்திருக்கிறது இன்னைக்கு, இது ப்ரெசன்ட். ஸோ உங்க ஃபியூச்சர் இப்போ நான் சொல்றேன். இப்போ அப்படியே யூ டர்ன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷனிஸ்ட் ஸ்வேதா இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்களுக்காக நான் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பேன். அதை வாங்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தாம என்னையும் கஷ்டப்படுத்தாம அப்படியே போயிருங்க. திரும்பி பார்க்க போறா டேய். வரண்டா? என்னதே? இல்லை சார், வராண்டால வண்டி நிற்கிது, அதான் எடுத்துட்டு போகலாம். முந்தானே தொண்டு என்னையா சொல்லிட்டு இருந்தேன்? நாளைக்கு முக்கியமான ஃபைல் சப்மிட் பண்ணும், இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, லீவ் போடாம வந்தான்னு சொன்னேன். அதே மாதிரி தன்னாவட்டா லீவ் போட்டிருக்க. நீ லீவ் போட்டு வீட்டிலே இருந்துக்க. வேலை போன விஷயத்தை எப்படா வீட்டில் சொல்கிறது? அவ்வளோதான், அப்பா சொன்ன மாதிரி நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். ஹலோ. டேய் பைத்தியக்காரா, எதுக்குடா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்த? டேய் நானே செம்ம கானில் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு. நான் அதுக்கு மேலே கடுப்பில் இருக்கேன். நேற்று அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டாரா? என்னடா சொல்கிற? என்னடா சொல்கிற? ஹாஸ்பிட்டலில் இருக்காடா இப்போ. அதை சொல்ல தான் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணாலே சுவிச் ஆஃப்னே வருது. வேற ஒரு காரணத்துக்கு எதுக்குடா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைப்ப லூஸ் மாதிரி? டேய் சாரிடா, எங்கே இருக்காரு இப்போ? ஹாஸ்பிட்டலில் தான்டா இருக்காரு. தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத. பெரிய அதை கிளிங்கண்ணா. தம்பி ஏன் உட்காரு, பொறுமையாக உட்காரு. இல்லைண்ணா கிளிங்கண்ணா ஃபர்ஸ்ட். அதை உட்காரு தம்பி, உள்ளே உட்காரு. பேக் கழட்டிட்டு உட்காரு, உள்ளே உட்காரு. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? தம்பி, நீ யார் கூடயும் பேசாமல் ஃபோனை ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறது பேர் தான் மௌனம் நினச்சிக்கிட்டேன். நேற்று மற்றவங்க கூட மட்டும்தான் பேசாமல் இருந்திருக்க. ஆனால் உனக்குள்ள மனசு கூடையும் மூளை கூடையும் பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருந்திருக்க. எனக்கு புரியுதா? ஆனால் அது உண்மையான மௌனமும் கிடையாது,
ஒரு தெளிவான தீர்வையும் கொடுக்காது. நான் நீங்கள் சொன்னது புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குண்ணா. கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? போடா, போய் மனசுக்கு பிடிச்சதை செய். நம்ம மனசில் தோணுற எண்ணங்களோடையும் முடிவுகளோடையும் நம்ம மூளை எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாமல் அந்த முடிவுகளை தடுக்காமல் அமைதியாக இருக்கிறது தான் ஒரு உண்மையான மௌனம். சரியா? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, மனசு எப்போ உன்னை பற்றி உன்னோட சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் நினைக்கும். ஆனால் நம்ம மானங்கட்ட மூளை இருக்குல்ல, அடுத்தவனை பற்றியும் அவனை எப்படி திருப்திப்படுத்தலாங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கும். டேய், ஆட்டோக்காரன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான்னு ஏதாவது ஒரு முடிவு பண்ணிடாத. ஒரு வேளை தப்பாச்சு உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஆகிடும். நீ கொஞ்சம் சும்மா இருறா. டேய், நீ அவன் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம், நான் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். உனக்கு தோன்றதை செய், ஆனால் சந்தோஷமாக செய். உனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது எப்போவுமே நீ சந்தோஷமாக தான் இருப்ப. அதுவே உன்னை ஒரு சக்ஸஸ் நோக்கி கூட்டிகிட்டு போயிடும்.